சுவிட்சர்லாந்தில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரான் அதிகாரிகளிடையே அமைதி பேச்சுவார்த்தை. ஏற்கனவே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக முக்கிய அம்சங்களை செயல்படுத்துவது பற்றி முக்கிய ஆலோசனை. டிசம்பருக்குள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளில் மழை வெளுத்து அப்படி படிச்சிருந்தேன் நம்ம படிச்சிருவோம். சென்னை புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். குடியிருப்பு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. தூத்துக்குடியில் அதிவேகமாக சுழன்று சூறாவளியாக வானத்தை நோக்கி உயர்ந்த காற்று சூழல். சுழன்றடித்த சூறாவளி மண்ணையும் விண்ணையும் இணைத்த காட்சிகள். சுழல் சூறை காற்றால் வாகைக்குளம் சுங்கசாவடி மேற்கூரை அடித்துச் செல்லப்பட்டது. சென்ற இடமெல்லாம் மேற்கூரைகளை பெயர்த்து எடுத்து கோர தாண்டவம் ஆடிய சூறை காற்று. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல். சிகிச்சை பெறும் தொழிலாளர்கள் விரைந்து குணமடைய இறைவனை வேண்டுகிறேன் என சமூக வலைதளத்தில் பதிவு. அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக விசாரணை குழு அமைத்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கையும் 3 நாட்களில் இறுதி அறிக்கை அளிக்கவும் ஆணை. அமோனிய வாயு கசிவால் பலரின் நுரையீரல்கள் பாதிப்பு. 2 உயிரிழப்பு. ரசாயன வாயு பயன்படுத்தும் ஆலைகளில் கூடுதல் கண்காணிப்பு இருக்கும் என அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. இதுவரை 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. கவலைக்கிடமாகவும் சில பேர் இருக்காங்க. காத்துல 300 ppm 300 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அளவுக்கு அந்த அமோனியா இருந்தது. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் நம்ம எங்கேயும் பார்த்தது இல்லை அப்படின்னு தான் டாக்டர்ஸும் சொல்றாங்க. அமோனியா வாயு கசிவால் 2 பெண்கள் மட்டுமே உயிரிழந்ததாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஆலையில் அமோனியா வாயு கசிவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் பேட்டி. இங்க இருந்த எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணி பக்கத்துல இருக்க கல்யாண மண்டபத்துல தங்க வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அடுத்து SDRF அண்ட் NDRF இப்போ அந்த லீக்கேஜஸ் ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். தொழிலாளர் பாதுகாப்பில் அரசு சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். தொழிற்சாலைகளுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். அமோனியா வாயுவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். ஒரு 5 lakhs அவங்களுக்கு கொடுத்து உயர்ந்த சிகிச்சை கொடுத்து நல்லபடியாக்கி அவங்க ஊர்களுக்கு பத்திரமாக திருப்பி அனுப்பணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நாடு முழுவதும் நடந்த நீட் மறுதேர்வில் இயற்பியல் கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்தன. தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவர்கள் கருத்து. இருந்தது கெமிஸ்ட்ரி மாடரேட்டா இருந்தது. பிசிக்ஸ் எப்பவும் போலதான். மே 3 கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிசிக்ஸ் தான் கஷ்டமா இருந்துச்சு. பயாலஜி ஈஸியா இருந்துச்சு மே 3 கம்பேர் பண்ணும்போது. பிசிக்ஸ் போன தடவை கொஞ்சம் ஈஸியா கேட்டிருந்தாங்க, இந்த தடவை கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. லென்த்தி கொஸ்டின்ஸா இருந்தது. கிணத்துக்கடவு தொகுதிகள் விரைவில் கல்குவாரிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும். தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான விக்னேஷ் பேட்டி. தொகுதி
பகுதிக்குள்ள பல இடங்களில் கல்குவாரிகள் வந்து முறைகேடாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நானும் அங்கே போவேன், அதை விட மாட்டேன். அதில் என்னன்னா அதிகப்படியான அந்த கனிம வளங்களை எடுத்து விவசாயிகளோட நிலத்தடி நீர் மட்டத்துக்கு கீழே போயிட்டு விவசாயம் பாதிக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். நிச்சயமா அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறேன்னு. தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி அருகே கோர விபத்தில் 2 உயிரிழப்பு. மினி பேருந்து கார் ஆட்டோ ஒன்றுடன் ஒன்று மோதியதில் பலர் படுகாயம். தமிழ்நாட்டில் நாளை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை மண்டல வானிலை மையம் தகவல். நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அறிவுறுத்தல். புதுக்கோட்டை மண்டப மீனவர்களுக்கு நாளை அனுமதி சீட்டு வழங்கப்படாது. பலத்த காற்று வீசுவதால் மீன்வளத்துறை அறிவிப்பு. இங்கிலாந்தில் உள்ளாட்சி மற்றும் பிராந்திய தேர்தல்களில் ஆளும் கட்சி படுதோல்வி எதிரொலி. பிரதமர் பதவியிலிருந்து விலக ஸ்டார்வர் முடிவு. இலங்கையில் காணாமல் போனோரின் உறவினர்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நீர் மற்றும் கடல் வளங்கள் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதி. இந்த ஒரு பிரச்சனையின் பொழுதும் பிரச்சனைகளை தீர்க்கின்ற பொழுது அந்த காணாமல் போன குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு செயல் திட்டம் நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸ் ஹாட்ரிக் வெற்றி. இலங்கையை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி புள்ளிகள் பட்டியலில் 2ஆம் இடம். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மகளிர் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி. தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு 160 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது இந்திய மகளிர் அணி.